வணக்கம் மகளே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ஜிடி வர்சஸ் ஆர்சிபி. நாளைக்கு பெங்களூர்ல நடக்குது. இதோட ப்ரிவ்யூ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வெல்கம் டு லால் ப்ரோஸ். இது உங்கள் எம்எஸ்ஆர். என்னுடன் இருக்கிறது விஜய். சொல்றா விஜய், ஜிடி வர்சஸ் ஆர்சிபி என்ன நினைக்கிற? உன்னோட இனிஷியல் தாட்ஸ் என்ன? கரெக்டா சொல்லு. மேட்ச் அப்லாம் கரெக்டா சொல்லு. இப்பயும் சொல்றேன், நாளைக்கு நைட்டு பெங்களூர் மேட்ச். சோ ஹை சான்ஸ் வந்து பெங்களூர் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நைட் மேட்ச், அப்புறம் நீங்க உங்க ஊர் ரவுண்டு வேற, நல்லா அடிப்பீங்கன்னு தோணுது. ஜிடி பெருசா ஸ்குவாட் யாரு? பட்லரு, சாய் சுதர்சனு, கில்லு 3 விக்கெட் தூக்கிட்டா மிட்லர் ஒண்ணுமே இல்ல. மிட்லர் குப்பத்தனமா இருக்கு. ஷாருக் கான் அடிக்க மாட்டான், தெவட்டி அடிக்க மாட்டான், சுந்தர் அடிக்க மாட்டான், எவனும் அடிக்க மாட்டான். அது பார்க்கும்போது ஒரு மிட்லாண்ட்ல ஒண்ணுமே இல்ல. சோ ஒரு ஈஸி வின்னு உங்களுக்கு தெரிஞ்சு, ஒரு ஈஸி 2 பாயிண்ட் நாளைக்கு கன்ஃபார்ம் கிடைக்க போகுது உங்களுக்கு. மிட்லாண்ட் ஆமா, நான் என்ன நினைக்கிறேன், இன்னைக்கு கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன். நாளைக்கு ஆர்சிபி பேட்டிங் பண்ணா நல்லா இருக்குமா, சேசிங் பண்ணா நல்லா இருக்குமா? அதை பத்தி என்ன நினைக்கிறேன்? ஆனா ஜிடிஏ மட்டும் சேசிங் பண்ண விடக்கூடாது. ஏன்னா ஜிடி கன்ஃபார்ம் பெங்களூர்ல டாமினேட் பண்ணிடுவாங்க. எனக்கு அதான் தோணுது. அதான் சேஸ் பண்ண விடக்கூடாது. ஆர்சிபி சேஸ் பண்ண நல்லா தோணுது. சேஸ் பண்ணாலும் சேசிங் மாஸ்டர் ஒருத்தர் நிறைய முடிச்சு கொடுத்துருவாரு. கன்ஃபார்ம் டெஃபினெட்லி ஒரு 50 அடிச்சா போதும். எனக்கு டிசியோட லாஸ் ஆனதே யாரு 2 பேர் வராங்க புதுசா? சொல்றேன், அது சஸ்பென்ஸா இருக்கட்டும், சொல்றேன். நாளைக்கு டிசியோட போன மேட்ச் டிசியோட தோத்தாங்கல்ல, அது எனக்கு என்ன ஒரு இதுனா, விராட் கோலி ஒரு 10-15 வரை நின்றுக்கணும். 40 பால் 50 அடிச்சாலும் பரவாயில்ல. அவர் நின்று இருந்தாருன்னா கன்ஃபார்ம் 200 போயிருக்கும். எப்பெல்லாம் 50 அடிக்கலையோ அந்த மேட்ச் தான் லாஸ்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்டிங்லயும் சரி, சேசிங்லயும் சரி. இப்ப இந்த இந்த 2 மேட்ச் தோத்துமா, 2 மேட்ச்லயுமே விராட் கோலி 50 அடிக்கல. இதான் பெரிய ஒரு கன்சர்னா இருக்கு. பரவாயில்ல, ஆடுட்டோம். மத்தவங்க சுத்தி ஆடினாதான் அவரு கான்பிடென்டாவும் இருக்கும். மத்தவங்க விராட் கோலி இருக்கான ஒரு கான்பிடென்ட்லயே ஆடுவாங்க. இது ஒரு மாற்றம் நான் எதிர்பார்க்கிறேன். ஜேக்கப் பெத்தல் அண்ட் வெங்கடேஷ் ஐயர் நாளைக்கு உள்ள வர மாதிரி. ஆமா, ஜேக்கப் பெத்தல் வர்சஸ் வெங்கடேஷ் ஐயர் நாளைக்கு உள்ள வர மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. பஸ் இருக்கு. அத பத்தி என்ன நினைக்கிறேன்? உள்ள வரலாமா இல்ல வேணாம்? போனா ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா ஒரு சேஞ்ச் கொடுங்க. நீங்க ஜெயிச்சிட்டே இருக்கீங்க. அவங்க ரெஸ்ட் கொடுத்துட்டு அவங்க 2 நல்ல பேர் தான். பெத்தல் நல்ல பேர் தான், ஐயர் நல்ல பேர் தான் செய்யறோம். சோ சான்ஸ் ஒன்றும் தப்பே இல்ல. கொடுத்து நல்லா ஆடினா உங்க பிளஸ் தானே. யாருக்கு பதிலாக ஆட வைக்கலாம்? ஜித்தேஷ் சர்மாவையும் ரொமாரி ஷெபர்ட் உட்கார வச்சுட்டு அப்படிதான் சொன்னாங்க. பில்சால்ட்ட வந்து விக்கெட் கீப்பரா, எனக்கு அது உடன்பாடு இல்லை. விக்கெட் கீப்பரா ஆட வைக்கலன்னா விக்கெட் கீப்பர் பிளேயர் தானே. ஆனா பில்சால்ட் இருந்தாருன்னா கன்ஃபார்ம் ஒரு சைடு கிரவுண்டே கவர் பண்ணிடுவாரு தலைவர். பவர் பிளேயர் அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. அது உடனே தப்பு இல்ல, ஒரு மேட்ச் டைம் தப்பு இல்ல. எப்படியும் ஈஸி மேட்ச் தானா. அவனுக்கு ஒரு ஜிடி வந்து ஒரு ஸ்குவாடே இல்லனா, 3 பேர் தான். அவன் தூக்கிட்ட மேட்சே முடிஞ்சு. சோ ஈஸி வின்னா இருக்கும். எதிர்பார்க்கிறோம் நாளைக்கு ஜெயிக்கணும்னு தான் எதிர்பார்க்கிறோம். ஜெயிச்சா செம்ம கம்ஃபர்டபிள். கன்ஃபார்ம் டாப் 2 ஸ்லாட் புக் பண்ணிடலாம். ஏன்னா 7க்கு 5 ஜெயிச்சா பெரிய அட்வான்டேஜ் தான். நீங்க ஜெயிச்சாதான் சிஎஸ்கே அட்வான்டேஜ். அப்பதான் சிஎஸ்கே மேல வர முடியும். பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஜிடில எனக்கு ஆர்சிபில எதாவது சேஞ்ச் பண்ண வேணாம். இந்த ஸ்குவாடோட போனாலும் வின் பண்ணிடுவாங்கன்னு தோணுது. எதிர்பார்க்கலாம். விராட் கோலி நாளைக்கு 50 அடிக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். மேட்ச் அப்ஸ் நான் ஜிடி ஸ்கோர்ல நீங்க ஏதாச்சும் சேஞ்ச் எதிர்பார்க்கறீங்களா? நான் 2 சேஞ்ச் எதிர்பார்க்கிறேன். ஜேசன் ஹோல்டர் அண்ட் சாய் கிஷோர். என்ன சேஞ்ச்? ஏன்னா ஆமா நைஸ் பிக். ஆமா சாய் கிஷோர் கன்ஃபார்ம் வந்து விராட் கோலி விக்கெட் வாய்ப்பு விக்கெட் எடுக்கிறாரோ இல்லையோ ஒரு த்ரெட்டா தான் இருப்பாரு பவர் பிளேலயே. கொஞ்சம் இது டைட்டா போடல. லெஃப்ட் ஹேண்ட் ஹைட் இருக்கு, போடலாமே. என்ன தப்பு? அசோக் சர்மா உட்கார வச்சுட்டு ஆட வைக்கலாமே. அவர் என்ன ரன் லீக் பண்றவரும் கிடையாது. ஆமா, விக்கெட் எடுக்கிறாரோ இல்லையோ 4 ஓவருக்கு 30 ரன் 28 ரன் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. அவர் வேலையை முடிச்சுட்டு போயிடுவாரு. சாய் கிஷோர் பிக்கப் பண்ணுவேன். ஜேசன் ஹோல்டர் ஒரு அசோக் சர்மாக்கு பதிலாக ஜேசன் ஹோல்டர் ஒரு ஃபாஸ்ட் பாலர், டெத்ல நல்லா போடுவாரு. பேட்டிங்கும் கிடைக்கும், மிடில் ஆர்டர் ஸ்ட்ராங்காகவும். ஆமா, மிடில் ஆர்டர் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். கிளென் பிலிப்ஸையும் அசோக் சர்மா தூக்கிட்டு இவங்க 2 பேரும் கொண்டு வரலாமா? இதோட இனிஷியல் தாட்ஸ் என்ன? இதை பத்தி என்ன நினைக்கிறேன்? இல்ல ஏன்னா பிலிப்ஸ் வேணும். பிலிப்ஸ் கண்டிப்பா டீம்ல வேணும். டீம் அது ஏன்னா நல்ல ஃபீல்டர், நல்லா பட்டுச்சுன்னா மாற்றம் அடிக்க ஆரம்பிச்சிருவான். வேற யாரும் உட்கார வைக்க முடியாதுடா. யாருமே இல்ல. வேற யாரும் உட்கார வைக்க முடியாது. ரபாடா, ரஷித் கான்.
பட்லர், கிளென் பிலிப்ஸ். அப்ப கென்ஸ் உட்கார வைக்கணும். ஏன்னா ஜேசன் நல்ல பவுலர், நல்ல பேட், ஆல்ரவுண்டர், நல்ல ஆல்ரவுண்டர். கிளென் பிலிப்ஸ் எப்ப கிளிக் ஆவானே தெரியாது. ஆனா ஜேசன் ஹோல்டர் கன்ஃபார்ம் பேட் அண்ட் பால் ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவாரு. ஒண்ணு பண்ணாலே போதுமே டீமுக்கு. நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணாலே போதுமே. ட்ரை பண்ணி பார்க்கலாம். இத பண்ணாங்கன்னா கன்ஃபார்ம் ஜிடி செம சாலிடா இருப்பாங்க. ஜெயிக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஷாருக்கான் தேவாட்டியா கன்ஃபார்ம் உட்கார வச்சிடணும். யாராவது ஒருத்தர் உட்கார வச்சிடணும். 2 பேரும் டீம் செட் ஆக மாட்டாங்க. 2 பேரும் ஆமா. ஒரு எதுக்கு நீ அந்த அனுஜ் ராவத்னு ஒருத்தர் இருந்தாரு, ஆர்சிபில ஆடினாங்க, லெஃப்ட் ஹேண்டர். நல்லா ஆடினான், சூப்பரா ஆடினா. நான் கன்ஃபார்ம் நான் அவனை பேக் பண்ணுவேன். அவனை ஆட வைக்கலாம் ஒரு மேட்ச். நல்ல சான்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா 2 பேரும் ஆட வைக்கிறதுக்கு யாரா 2 பேத்துல ஒருத்தர் உட்கார வச்சுட்டு இவன் ஆட வைக்கலாம். ஷாருக்கானே உட்கார வச்சுட்டு ஆட வைக்கலாம். அடிக்கவே மாட்டேன். அடிச்சு ரொம்ப அடிச்சு நானும் அவர் அடிப்பான், இன்னைக்கு அடிப்பான், நாளைக்கு அடிப்பான். நானும் மேட்ச் பார்த்துட்டு இருந்தா ஒஸ்ட் பண்றான். கன்ஃபார்ம் ஓவர் ஹைப் தான்டா. ஏன்னா 20+ க்ரோஸ் இது வரைக்கும் வாங்கியிருக்காரு. இது வரைக்கும் அவர் அடிச்ச ரன்னே பாத்தீங்கன்னா 767 ரன்ஸ் தான். ஃப்ரம் ஜிடி வந்ததுல இருந்து. ஜிடி எப்போ வந்துச்சு? 22வா? ஆமா, 22ல தான் ஜிடி கப் அடிச்சாங்க. 23 சிஎஸ்கே. ஆமா, 22ல வந்தது வந்து இப்போ வரைக்கும் 767 ரன்ஸ் தான் அடிச்சிருக்கான் ஷாருக்கான். ஸ்டார்டிங் நல்லா பண்ணாரு. ஆமா, ஸ்டார்டிங் நல்லா பண்ணாரு. இது எப்படின்னு தெரியல. நீ ஏதாவது சேஞ்ச் எதிர்பார்க்கறியா ஜிடில? ஆமா, சாய் கிஷோர் கன்ஃபார்ம் எடுத்துட்டு வரலாம். லெஃப்ட் ஹேண்டர் கன்ஃபார்ம். ஏன்னா நீ இதுலயே பாத்துருப்ப. இப்ப நேத்து இன்னைக்கு என்ன பண்ணாரு வேன்கடையில? இப்ப அந்த அகிலேஷன் என்ன பண்ணா நேத்து? அதுவும் வேன்கடே பேட்டிங் பெஸ்ட் தான், சின்னசாமி பேட்டிங் பெஸ்ட் தான். என்ன வேன்கடையில ஃபர்ஸ்ட் ஒரு 3 ஓவர் அப்படி இப்படின்னு ஸ்விங் ஆகும், டேர்ன் ஆகும், அந்த மாதிரி இருக்கும். சின்னசாமியில 6 ஓவர், அவ்வளவுதான். ஆனா இதான் பெனிஃபிட். இப்ப சாய் கிஷோர் பண்ண முடியாது. அவன் இருக்கிற ஹைட்டுக்கு போட்டானா அழகா ஒரு பால் நல்லா எடுக்கலாம். கன்ஃபார்ம். எனக்கு தெரிஞ்சு நான் என்ன மேட்ச் பாப்பேன்னா, இப்போ எப்படியும் அவங்க சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. சேம் பிளேயிங் லெவல்னு சொல்லுவாங்க, அடி வாங்கிட்டு போவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. பிரசித் கிருஷ்ணா, ஆமா, பிரசித் கிருஷ்ணா மிடில் ஓவர்ல பாக்குறேன். பிரசித் கிருஷ்ணா, ரஜத் படிதர், அது எப்படி இருக்கும்னு தெரியல. அந்த பேட்டில் நான் பார்க்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரஷித் கான் பவர் பிளேல கோலி தாண்டிட்டாருன்னா ரஷித் கான் கோலிக்கும் ஒரு பெரிய பேட்டில் இருக்கு. ஆமா, சால்ட் தான் தெரியல. சால்ட் வர்சஸ் ரபாடாவா இல்ல சால்ட்டுக்கு ஒரு வீக்னஸ் இல்லாத மாதிரி தான் இருக்கு. சால்ட் அடிச்சா அடிதான், இல்ல அவுட். ஆனா மேட்ச் இல்ல, அதான் எனக்கு தெரியல. சால்ட்ட விக்கெட் எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி யாரு இருக்கா? சிராஜுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் சிராஜ் எடுத்தாங்க. ஆமா, சிராஜ் இருக்கான்ல. ஆமா, சிராஜ் இருக்கான் டீம்ல. சிராஜ் ஆர்சிபி தெரியும், நல்லா போட வாய்ப்பு இருக்கு. ஆமா, நல்லா போட வாய்ப்பு இருக்கு. நான் என்ன சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் 6 ஓவர் நின்றுங்க. ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேட்டிங்கும் சேசிங்கும் ஃபர்ஸ்ட் 6 ஓவருக்கு 50 ரன் அடிச்சாலும் பரவாயில்ல, சரியா? 6 ஓவருக்கு 50 அடிச்சாலும் கன்ஃபார்ம் டெத்ல எல்லாம் பொழந்துடலாம். ரொமாரே செப்பர்ட், ஜித்தேஷ் சர்மா ஃபார்ம் பத்தி நான் பேச விரும்பல. அவன் எப்ப வேணா கம்பேக் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஓவர் ரேட் பண்ண வேணாம் ஜித்தேஷ் சர்மாவை. அடிப்பான்னு எனக்கு அடிப்பான்னு நானும் அதே மாதிரி தான். ஷாருக் கான் மாதிரி ஜித்தேஷ் சர்மா. ஆனா கன்ஃபார்ம் ஏதாவது ஒரு மேட்ச் ஏதாவது பண்ணிடுவான், அது நம்பிக்கை இருக்கு. இப்போதைக்கு நான் வந்து ஆர்சிபிக்கு தான் ஃபுல் எஜ் கொடுப்பேன். நான் மேக்ஸிமம் ஆர்சிபி கூட தான் நிப்பேன். ஆர்சிபி ஜிடி. ஏன்னா டாப் 3 ஈக்குவல் டு ஈக்குவல் பாத்தீங்கன்னா டாப் 3 வந்து பட்லர் சால்ட்டா பார்த்தா ஓகே, 2 பேரும் ஈக்குவலா போயிடுவாங்க. சுதர்சன், தேவதர் படிக்கல் ஓகே, கில், கோலி, அது எப்பவும் கோலி மேலதான். இதுல டாப் 3 முடிஞ்சு. மிடில் ஓவர் வந்து 2 டீமுமே மிடில் ஆர்டர் வந்து ஸ்ட்ராங் ஆர்சிபி தான், கண்ணை மூடி சொல்லலாம். ஆமா, பவுலிங்ல ஸ்பின்னர்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு குருணால் பாண்டியா இருக்கான், ரஷித் கான் இருக்கான். அங்க வேற ஸ்பின்னரே கிடையாது. குருணால் பாண்டியா ஸ்பின்னரா? ஓ ஆமா, ஸ்பின்னரோட எக்கனாமி வந்து உனக்கு தெரிஞ்சு, ஸ்பின்னரை தான் எல்லாரும் அடிப்பான்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா ஸ்பின்னரோட எக்கனாமி வந்து 9.5 தான் இருக்கு சின்னசாமியில இது வரைக்கும் நடந்த மேட்ச்ல. பேசருக்கு ஃபாஸ்ட் பவுலர் வந்து 10 இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பேசருக்கு 4 பேசர் கொண்டு வந்தாங்கன்னா அடிவாங்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சாய் கிஷோரை கொண்டு வந்தா செம்ம சான்ஸ் இருக்கு நாளைக்கு ஜெயிக்கிறதுக்கு அவங்க. ஏன்னா போன டைம் அவங்க சாய் கிஷோர் தான் ஆடினாங்க, நல்லா தான் இருந்தா. என்னடா அவனுக்கு
தெவாட்டியாவே எப்படி யூஸ் பண்ண போறது இல்ல நீங்க இல்ல தெவாட்டியா தான் கொண்டு வாங்க. அவன் பேட்டிங் ஒண்ணும் மாற போறது இல்ல தெவாட்டியா. பேட்டிங் ஏதோ பண்ணுவான், நல்லா பண்ணுவான். ஆமா நான் சாய் கிஷோர் பேட்டிங்காவது பண்ணுவான், ஏதாவது ஒண்ணு பண்ணுவான். ஏதாவது ஒரு டிராப் பண்ணிட்டு பண்ணுங்க, ஒரு நல்ல முடிவு எடுங்க. பவுலிங் நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டா பேட்டிங் இவ்வளவு வீக் லிங்க் இருந்தா எப்படி? எங்க போயிட்டான் டாப் 3 தான். ஆசிஷ் நகருக்கு என்னாச்சுன்னு தெரியல, தலைமை இல்லைன்னா சுத்தினே இருப்பான். ஆர்சிபி கூட எல்லாம் சுத்தினே இருப்பான், என்னன்னு தெரியல. சரி உன்னோட நீ என்ன இந்த பக்கம் இந்த ஆர்சிபி நாளைக்கு மேட்ச்? ஆர்சிபி தான் டெஃபினெட்லி. ஓகே, கேம் சேஞ்சர் ஆஃப் தி மேட்ச் யாரா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நாளைக்கு? நாளைக்கு சுயா சர்மா வந்தானா இருப்பான். சுயா சர்மாவா? வாய்ப்பு இருக்கு, ஏன்னா கில்லுக்கு ஸ்ட்ரகிள் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஜிடில பட்டர். ஆமா, இன்னொரு ஜிடில யாரு? பட்டலா? புரியல. பட்லரா? பட்லர் ஓகே. ஏன்னா அவரு ஆர்சிபினாலும் அடிப்பாரு பட்லரு, எப்ப நல்லா அடிப்பான். அதுவும் எனக்கு அவனுக்கு பிடிக்காது பட்லர். ஆர்சிபி அடிச்சாலே. உனக்கு யாரு மெயின் பாயிண்ட்? எனக்கு ரஜத் படித்தர் கன்ஃபார்ம் நாளைக்கு அடிப்பாருன்னு தோணுது. ரஜத் படித்தர். டிம் டேவிட்ட பாக்கலாம். டிம் டேவிட் சொல்றேன் பாரு. ஜிடில வந்துட்டு எனக்கு சிராஜ் எடுக்கிறேன். சிராஜ் அங்கிட்ட இருந்து படித்தர் என்ன பண்றாங்கன்னு பாக்கலாம். நாளைக்கு ஜெயிச்சா ஃபர்ஸ்ட் 2 ஸ்லாட்ஸ்ல கன்ஃபார்ம் புக் பண்ணி பாய் போட்டு படுத்துடலாம். ஏன்னா 7 மேட்ச்ல 5 வின்னு வந்து ஒரு சாலிடு தான். நெக்ஸ்ட் 7 மேட்ச்ல ஒரு 4 வின் பண்ணாலே போதுன்னு தான் தோணுது எனக்கு. ஏன்னா 9 பாயிண்ட்ஸ் இல்ல, 9 மேட்ச் வின் பண்ணாலே பிளே ஆஃப் டாப் 2ல போயிடலாம் தான் தோணுது. நீ என்ன நினைக்கிற? டெஃபினெட்லி டாப் 2 கன்ஃபார்ம். டாப் 2 நீங்க தான். பஞ்சாப் ஆர்சிபி டாப் 2 அது போணும். ஆமா, எனக்கு தெரிஞ்ச பஞ்சாப் ஆர்சிபி அந்த மேட்ச் தான் டாப் 2 நிர்ணயிக்கும்னு நினைக்கிறேன் அந்த டைம். இல்ல ஆமா, இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் அதான். பஞ்சாப் ஆர்சிபி இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச். எல்லாரும் சொல்லுவாங்க நீங்க தான் 2 மேட்ச் ஓட்டிங்களேடா, அப்புறம் எப்ப நீங்க போய் பஞ்சாபோட ஜெயிப்பீங்க? இதே மாதிரி ஒரு கண்டிஷன்ல தான் போன வருஷம் இருந்தாங்க. பஞ்சாப் தோக்கடிக்கவே முடியாத மாதிரி வந்துட்டு இருந்தாங்க. இது வரைக்கும் பஞ்சாப் தோத்ததே 4 மேட்ச் தான். அந்த 4 மேட்ச்ல 3 மேட்ச் ஆர்சிபியோட. அதை மறக்காதீங்க யாரும். ஆமா, அதனால வாய்ப்பு இருக்கு. பஞ்சாப் அடிக்கவும் எங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆர்சிபி அதை பண்ணும், நான் நம்புறேன். ஆமா, எனக்கு இன்னொரு இது இருக்குடா. பஞ்சாப்ல எச்பராரு அவன் என்னடா ஆனா? ஆமா, என்ன ஒரே நாளைக்கு 3 நாளைக்கு எடுத்தானே. அவன் என்னன்னு தெரியல பாவம். சரி ஓகே, இது நம்ம அந்த மேட்ச் வரும்போது பேசலாம். இப்போதைக்கு பாயிண்ட்ஸ் டேபிள் இதுதான், பாத்துக்கோங்க. சிஎஸ்கே 5வது இடத்துல இருக்கு. இது ஒரு பெரிய ஒரு கம்பேக் தான் நான் சொல்லுவேன். ஆர்சிபி ஜிடி நாளைக்கு மோது எது ஜெயிக்கிறதோ கன்ஃபார்ம் மேல வரும். ஓகே கைஸ், நாளைக்கு நம்ம ஜிடி vs ஆர்சிபி ரிவ்யூல சந்திக்கலாம். இத்துடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது உங்கள் எம்எஸ்ஆர் அண்ட் விஜய்.